ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சீக்கிரமாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம ரிப்பிள் டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ரிப்பிள் டூல் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நான் இப்போ ஒரு வீடியோ கிளிப் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க நம்ம டைம்லைனுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடலாம். வந்தாச்சு. இப்போ இன்னொரு வீடியோ கிளிப்பிங் எடுத்துகிட்டு வரேன். மேலே வச்சுருக்க அந்த கிளிப்பிங்கோட மேலே இதை ப்ளேஸ் பண்ணுறேன். ஆனால் எனக்கு இந்த கிளிப்பிங்கோட சேர்ந்து வரணுன்றப்போ இந்த கிளிப்பிங்கை ட்ராக் பண்ணிட்டு வந்து இங்கே வைப்போம். ஆனால் இந்த கிளிப்பிங் வந்து நம்மளுக்கு முழுசாக கிடைக்காது. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் இந்த வீடியோ கிளிப் வந்து இங்கே வச்சு பேஸ்ட் பண்ணதுனால இந்த வீடியோ கிளிப்போட பாதி பார்ட் வந்து நம்மளுக்கு கட் ஆகிடும். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, நம்மளோட ரிப்பிள் டூல் இதை வந்து யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ரிப்பிள் டூலை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ட்ராக் பண்ணிட்டா அந்த வீடியோவோட எக்ஸ்டென்ஷன் பார்ட் வந்து இங்கே வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த வீடியோ கிளிப்பில் இங்கே கிளிக் பண்ணி பார்ட்டை நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இதுதான் ஸ்டார்டிங், அதனால் அது வராது. பாருங்கள், எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோ கிளிப்பை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். எல்லாத்தையும் அன்டூ பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு வீடியோ கிளிப்பிங் எடுத்துகிட்டு வரேன். இப்போ ரேசர் டூல் யூஸ் பண்ணி இந்த வீடியோ கிளிப்பிங்கை இங்கே ஒரு கட் கொடுக்குறேன். இப்போ பாயிண்டர் டூலை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கிளிப்பிங்கை வேண்டாம் அப்படின்னா டெலீட் பண்ணிக்கலாம். இந்த கிளிப்பிங் அதே மாதிரி வேண்டாம்னப்போ டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரிப்பிள் டூலை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளே பண்ணுங்க. எனக்கு இந்த வீடியோவோட இன்னும் கொஞ்சம் பார்ட் தேவை அப்படின்றப்ப ரிப்பிள் டூலை வச்சு செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அதோட அந்த வீடியோவோட எக்ஸ்டென்ஷன் நம்மளுக்கு கிடைச்சிடும். இப்போ பாருங்கள், அதே மாதிரி இந்த இடத்துல வச்சு நம்ம ட்ராக் பண்ணால் நம்மளோட வீடியோஸ் எக்ஸ்டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு வாட்டி பாருங்கள், கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் அந்த வீடியோ எக்ஸ்டென்ஷன் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.